ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா, பெண்ணினுடைய கண்ணீர் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததுன்ற ஒரு ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி, மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெண்ணின் கண்ணீர் சும்மா விடுமா? அவள் சத்தமில்லாமல் அழுதாலும், யாரிடம் முறையிடவில்லை என்றாலும், பழிவாங்க நினைக்கவில்லை என்றாலும், பெண்ணின் கண்ணீர் ஒரு ஆணை சும்மாவே விடுவாது. வாங்க ஒரு ஸ்டோரிக்குள்ள போலாம். அவள் வாழ்க்கை அமைதியாக தான் தொடங்கியது. கனவுகளும் நம்பிக்கையும் ஒரே இதயத்தில் வாழ்ந்தன. அப்போது வழி என்னவென்று தெரியவில்லை. அவள் அதிகம் கேட்டதில்லை, அதிகம் எதிர்பார்த்ததும் இல்லை. கிடைத்த அன்பில் உலகத்தை பார்த்தாள். அதுவே அவளின் தவறு ஆனது. முதலில் வார்த்தைகள் மாறின, பிறகு பார்வைகள் மாறின, அதன் பின் மௌனம்தான் அவளை அதிகம் காயப்படுத்தியது. அவள் கேட்டாள், நான் என்ன தவறு செய்தேன் என்று. பதில் இல்லை, மௌனமே பதிலாக இருந்தது. அழுதாள், ஆனால் சத்தமில்லை. யாருக்கும் தெரியாமல் தலையணைக்குள் கண்ணீரை புதைத்தாள். அவளின் கண்ணீர் பல இரவுகளை கடந்து மனதுக்குள் உறைந்தது. வெளியில் சிரிப்பு, உள்ளே சிதைவு. அவளை காயப்படுத்தியவள் அப்போது நிம்மதியாக இருந்தான். அவளின் வலி அவனுக்கு விளையாட்டாக மாறியிருந்தது. அவள் சகிப்பாள் என்று நினைத்தான். அவள் போக மாட்டாள் என்று நம்பினான். அவன் தவறினான். காலம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தது. அவள் கண்ணீரையும் அவன் சிரிப்பையும் யாருக்கும் தெரியாமல் கர்மா எழுதப்பட்டது. அவள் பேசவில்லை, சபிக்கவும் இல்லை, பழிவாங்கவும் நினைக்கவில்லை. மௌனமே அவளின் பிரார்த்தனையானது. ஒரு நாள் அவள் சோர்ந்தாள், உடைந்தாள். ஆனால் விழுந்த இடத்திலேயே திரும்பவும் எழுந்து நின்றாள். அவள் தன்னை மீண்டும் கட்டிக்கொண்டாள். கண்ணீரால் அல்ல, தன்னம்பிக்கையால். அதுதான் அவளின் வெற்றியானது. அதே நேரம் அவனின் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிளவுகள் தோன்ற தொடங்கின. அவன் கவனிக்கவில்லை. அவன் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை. அமைதி தொலைந்தது. நிம்மதி விலகியது. உறக்கம் கலைந்தது. அவனிடம் எல்லாம் இருந்தது, பணம், புகழ். ஆனால் மனம் அது மட்டும் இல்லை. அவன் சிரிக்க முயன்றான், முகமுடி போட்டான். ஆனால் உள்ளே வெறுமை மட்டும் அரசியல் செய்தது. அப்போதுதான் அவளின் நினைவுகள் அவனை தேடி வந்தன. அவள் மௌனம் கத்தலாக மாறியது. அவளின் கண்ணீர் ஒரு வார்த்தை பேசாமல் அவனின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றியது. அவன் புரிந்து கொண்டான், தாமதமாக. நான் இழந்தது ஒரு பெண்ணை அல்ல, அவளுடைய ஆசிர்வாதத்தை. ஆனால் காலம் திரும்பி வரவில்லை. அவளின் மௌனம் முடிவாகிவிட்டது. கர்மா செயல்பட்டது. அவள் இப்போது அமைதியாக இருந்தாள். கண்ணீர் இல்லை, பயமும் இல்லை, வருத்தமும் இல்லை. வலி அவளை பலவீனமாக்கவில்லை, மாறாக வலிமையாக்கியது. அதுதான் வாழ்க்கை. அவள் சிரிப்பு இப்போது உண்மையானது. அவள் அமைதி இப்போது தைரியமானது. அவள் வாழ்க்கை அவளுக்கே சொந்தமானது. அவன் மட்டும் தன்னைத்தானே கேள்வி கேட்டான், அப்போது நான் மாறியிருந்தாள் என்று. ஆனால் கர்மா தாமதத்திற்கு மன்னிப்பு இல்லை அல்லவா? அவன் தண்டனை அவனின் மனமே. இங்கே யாரும் பழிவாங்கவில்லை, யாரும் சபிக்கவில்லை. நடந்தது எல்லாம் கர்மாவின் கணக்கு, அதாவது அவன் செய்த பாவத்தின் கணக்கு. பெண்ணின் கண்ணீர் பலவீனம் அல்ல, அது ஒரு மௌன சக்தி. காலத்துடன் சேர்ந்து நியாயம் கேட்கும். அதனால்தான் ஒரு பெண்ணை காயப்படுத்துவது ஒரு மனிதனை அல்ல. இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய மாறல் என்ன அப்படின்னா, பெண்ணின் கண்ணீர் என்பது பலவீனம் அல்ல, அவள் கத்தாமல் தாங்கிய வலியின் சாட்சி. அவள் சபிக்காத மௌனம் காலத்திடம் கொடுத்த புகார் போல. அதன் பதில்தான் கர்மா தரும் நியாயம். யாரையும் சபிக்காமல் அவள் தாங்கிய வலி காலத்தின் கையில் நியாயமாக மாறுகிறது. காயப்படுத்தியவன் தப்பிக்கலாம், ஆனால் கர்மா ஒரு நாளும் தவறாது. பெண்ணின் கண்ணீர் பலவீனம் அல்ல, அவள் கத்தாமல் தாங்கிய வலியின் சாட்சி. என்ன நேயர்களே, நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம வாட்ச் பண்ணுங்க.
நம்மளுடைய சேனல் வந்து ஜஸ்ட் 51 வீடியோஸில் 6 மந்த்தில் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. உங்களுடைய சேனலும் இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவையான டிப்ஸ் வேணும்னா நம்மளுடைய ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.